இந்த இந்த ட்ராமா வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணிச்ச 6 மாசம் முன்னாடி கதை எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கதை எழுதிச்ச நான் எந்த கதை எழுதினாலும் ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லி இது வந்து லாஜிக்கலா அமையாது. இதுக்கு முன்னாடி ஒரு கதை டிஎன்எஸ் ரமேஷ்கர் நானும் அவனும் பேசுவோம் கதை சொல்லுவா. சரி அது ஒன்றும் நடக்கல. அப்புறம் அப்படியே மாறி வந்து ஒரு கதை எழுதி நான் வந்து அது ஒருத்தர்கிட்ட ரெண்டல் அடல்ட்ஸ் கிட்ட ரெண்டல் பண்ணுறத விட சின்ன பசங்க கிட்ட ரெண்டல் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி லலிதா பையன் அவங்ககிட்ட சொன்னா அது கேவலமா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கதைக்கு வந்து அந்த மாதிரி சொல்லலாம். ஏதோ சின்ன சொன்னோம் பட் ரீசெண்டா ப்ரொசீட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீட் ஆன கதை தான் இது. இந்த கதையில ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணி சூர்யா கிட்ட வந்து சூர்யா வந்து ஸ்கிரிப்டை வந்து ரிவ்யூ பண்ணி என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் மாடிஃபை பண்ணணும். ஷீ ஹெல்ப் டு டூ ஆல் திங்ஸ். பட் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ஆக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காரங்க வச்சுருக்காங்க, அப்புறம் தமிழ்காரங்க, கன்னடாக்காரங்க, அப்புறம் மலையாளம் பேசுகிறவங்க, அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க நடிச்சிருக்காங்க இந்த ட்ராமா. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். 30 மேற்பட்ட ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த ட்ராமாவில் இருக்காங்க. வேல்யூபிள் டைம் அவங்க வீட்டு வேலை எல்லாம் விட்டு குழந்தைங்களோட எங்கள் வீடு கொஞ்ச நாள் நாடக கம்பெனியாக மாறி. ஸோ we went through all of that to give you ஒரு டீசெண்டாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ தமிழ் சங்கத்துக்காக ட்ராமா போட்டு தமிழ் சங்கம் ப்ரொடக்ஷன் இதில் ஒரு ஈஸியஸ்ட் ஜாப் என்னன்னா தமிழ் சங்கம் நம்மளுக்கு தமிழ் சங்கம் நடத்துறது நம்ம காசு செலவு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். யார்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்ல. அப்கோர்ஸ் போர்டு கிட்ட வாங்கணும். ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸி ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட். அட் த சேம் டைம் அதை வந்து கரெக்டாக பண்ணணும், கான்ஷியஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஓடிட்டு இருக்கணும். அப்படிலாம் பார்க்கறச்ச ஒருத்தரும் அவங்களும் காசு செலவு பண்ணி அவங்களும் காசு யூஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ராஜாவோட கிரீடம் இந்த கத்தி கித்திலாம் போன பாகத்துல இருந்து வந்தது. அது இல்லாம அதெல்லாம் அவங்க செலவு பண்ணி வாங்கினதுதான். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. இவ்வளோ ஷார்ட்டுமே ஒரு எங்க வீட்டு கராஜில் எடுத்த ஷார்ட். கராஜில் ஒரு ஸ்கிரீனை போட்டு அடிச்ச அவ்வளோ ஷார்ட்ஸ் ஒன்றுமே வந்துட்டு ஸ்டுடியோக்கு போயோ அந்த மாதிரிலாம் போய் ஒன்றும் எடுக்கலாம். ஸோ ஐ தாட் பிட் நாட் இதெல்லாமே என்கிட்ட இருக்கிற ஐஃபோன் ஷூட் பண்ணுறது. எல்லா ஷார்ட்ஸுமே ஐஃபோன். இதுக்கான ஸ்பெஷல் கேமரா சும்மாவே 4 பேர் சைடில் கற்று விட்டுருக்காங்க. ஸோ பட் லாங் ஸ்டோரி ஷார்ட் ரொம்ப போரி வருது. இதுக்கு செலவு பண்ணி வந்து பார்த்து தமிழ் சங்கத்தில் 7 இசை நாடகம் அதில் நாடகத்தை போட்டோம். எங்களுக்கு பெருமை என்னன்னா நாடகம் போடுறோம் சரி, நாடகத்துக்கான ஒரு மனிதர் நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல வரணும். அந்த மாதிரி சின்ன வயசுல ஐயா அம்மா ட்ராமா நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் அடிக்கடி எங்கள் அப்பா ரொம்ப தேங்க் பண்ணுவேன். எங்கள் அப்பா வந்து ட்ராமா அடிக்கடி கூப்பிட்டு போவார். கணேசி தேவா, கலைவாணன், ராதானா, ஆர்ஆர் சம்பா எல்லாம் போய் ட்ராமா பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. ஸோ கிரேட். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கு. நான் அவர் கூப்பிட்டு போகலாம் இதான் ஐடியாவே இருக்காது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் ட்ராமாவும் பார்த்துருக்கேன் நான். தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுக்கான ஆசை வந்ததாக கூட இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் தேங்க் பண்ணுறதை தாண்டி லைஃப் அவ்வளோதான். அது ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க.
டெய்லி ரிஹர்சல் வந்துடும், ஷூட்டிங் நடக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆல் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாரும் தான். பட் கொஞ்சம் அடிஷ்னல் இது என்னன்னா நம்ம வீட்டில் அந்த கம்ஃபர்ட் இருக்கணும். ஸோ அண்ட் தேங்க்ஃபுல் டு தான், அண்ட் தேங்க்ஃபுல் டு அவர் டீம், போர்ட் மெம்பர்ஸ், தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி. நான் ஜென்ரலாகவே சொல்லிடுவேன், ஒருத்தர பேர் சொல்றது இல்லை, யாராவது விட்டோம்னா கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் தேங்க்ஸ். லெட்ஸ் இன்வைட் மிஸ்டர் காத்தாடி ராமமூர்த்தி.